ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யாவும் வேணுவும் பாரதி ஹேமாவும் பேசிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. பாரதி ஹேமா கிட்டக்க வெண்பா வீட்டில் போய் தங்குறத பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யா எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் பாரதி கேட்கவே மாட்டேன்றாரு. ஹேமாவை கூட்டிட்டு இப்போ வெண்பாவோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஹேமா கிட்டக்க பாரதி சொல்றாரு, இங்க பக்கத்துல தான் பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, பாக்குறியா ஹேமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹேமாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா பாரதி நம்ம கூட வந்து தங்க வந்துட்டான் அப்படின்னு நினைச்சு வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமா வெளியில விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. வெண்பா இப்போ பாரதிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெண்பா வீட்டுக்கு இப்போ 2 பேர் வராங்க. அவங்க யாரு அப்படின்னா, வெண்பா குடியிருக்கிற காலனியோட பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். பாரதியை பார்த்து யார் இவர் அப்படின்னு வந்திருக்கவங்க கேட்குறாங்க. இவர் என்னோட ஃப்ரெண்ட், இவர் பெரிய கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரா அப்படின்னு வந்திருக்கவங்க கேட்குறாங்க. இல்லை, பாரதிக்கு சொந்த ஊர் சென்னை தான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. வெளியில் ஒரு பொண்ணு போனாலே அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்கேஜ் எல்லாம் இவர் கொண்டு வந்திருக்கிறாரு, இவர் இங்கே தங்க போகிறாரா அப்படின்னு வெண்பா கிட்ட கேட்குறாங்க. ஆமான்னு வெண்பா சொல்றாங்க. இவரோட சொந்த ஊர் சென்னைன்னு தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக அவர் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க வந்திருக்கிறவங்க. வெண்பா சொல்றாங்க, நம்ம வீட்டு பக்கத்துல பேட்மிண்டன் கோர்ட் இருக்குல்ல, இவரோட பொண்ணுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்து தங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகலாம் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுல வந்து இப்படி தங்குறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்திருக்கவங்க கேக்குறாங்க பாரதியை பார்த்து. உடனே வெண்பா சொல்றாங்க, நானும் இவரும் கூடி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இங்க வந்து தங்குனா நாங்க என்ன சொல்ல போறோம்? அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இவர் வந்து தங்குறதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்பாவுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துருது. இது என்னோட வீடு, என்னோட இஷ்டம், என் வீட்டுல வந்து யாரு தங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்றதை நீங்க கேட்கல அப்படின்னா உங்க 2 பேர் மேலேயும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. பாரதிக்கு கோபம் வந்துருது. இப்ப என்ன, நான் இங்க தங்க கூடாது அவ்வளவுதானே, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்பா தடுத்து நிப்பாட்டுறாங்க. இல்ல வெண்பா, என்னோட டிசிஷன் தான் தப்பு, நான் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.